இப்போ நம்ம ரஜினி கமலும் 46 வருஷத்துக்கு அப்புறம் நடிக்கிற அந்த படத்தை சுந்தர் சி தான் டைரக்ட் பண்ண போறான்னு ஒரு அஃபிஷியல் நியூஸ் வந்துருந்துச்சு. அதை பற்றி நம்ம வீடியோவும் போட்டிருப்போம். ஆனால் இப்போ இந்த மூவியை வந்து நம்ம சுந்தர் சி டைரக்ட் பண்ணல அப்படின்றத அஃபிஷியலாக அவரே வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. நம்ம சுந்தர் சி ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த மூவிலேருந்து அவரே ஸ்டெப் அவுட் ஆகிறத வந்து இந்த நோட்டீஸில் வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதை பார்த்து நம்ம சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, அண்ணாத்த 2லேருந்து நாங்கள் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு மீம்ஸ் போட்டாலும் இன்னும் ஒரு சிலர் வந்து அட்லி அல்லது நெல்சன் பண்ணியிருந்தா ஒரு ஃபேமிலி ப்ளஸ் ஆக்ஷன் ட்ராமாவாக உருவாயிருக்கும்னு பேசுகிறாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து இதில் லோக்கியை வந்து லோக்கி தவிர வேற யாராவது பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்படி என்னங்க அவர் பண்ணிட்டாரு? கூலின்னு ஒரு படத்தில் ஒரு சம்பவம் பண்ணிட்டாரு, அதுக்காக அவர் மேலே இவ்வளோ வன்மமா? இந்த மூவி அவர் கொடுத்துருந்தா கூட இந்த டெம்ப்ளேட்லாம் கொஞ்சம் தூக்கி போட்டு கொஞ்சம் தரமாக பண்ணியிருக்கலாம். நம்ம ரஜினி வந்து அனிருத்தா வேணும்னு சொல்லியிருக்காராமா. ஆனால் நம்ம சுந்தர்சி வந்து எனக்கு ஹிப்ஹாப் தான் வேணும்னு சொன்னதுனால இந்த 2 பேருக்குள்ள ஏதோ கம்யூனிகேஷன் கேப் வந்து இந்த படத்தை விட்டு அவர் விலகிட்டார். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான்.